இந்த சட்டை யார்கிட்ட வாங்கின? யார்கிட்ட வாங்கினா என்ன? டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே, தைச்சிட்டா போச்சு. இரு இரு, போர்டுல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவு எடுக்கிற? நீ போட பாத்துட்டியா? இரு இரு, எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலு மாலு, என்னமா நிறைய வேலை இருக்குல்ல, அளவெடுப்புமா, கையத்துக்குமா, கிட்டவாமா, 18 38. ஏமா நீ யாருமா? வீச்சேருவா வீராசாமியோட சம்சாரம். நீ அளவு ஜாக்கெட்டே வந்து கொடுமா, போயிட்டு நாளைக்கு வரியா? ஹலோ, வீட்டுல யாரு? வாங்கக்கா. சமைக்கமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரு? எங்க அப்பா. அப்பா, நான் சொல்லல டெய்லர் அக்கா, இவங்கதான். அப்படியா? வாமா. வணக்கம் மாமா. மாமாவா? பரவாயில்லையே, கருகருன்னு கர்லா கட்ட மாதிரி நல்லாத்தான் இருக்கிறா. பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டியது. மாலினி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, வலது காலை எடுத்து வச்சுட்டானே வந்தேன். இல்ல, இடது காலை எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேணும் பாருங்க. ஆமா ஆமா, உன் புதுமையை பத்தி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்குது. அது கிடைக்கட்டும், சாப்பிடுறது வாயில தானே? இல்ல, மூக்கால. என்ன மாமா தெரியாத போல கேக்குறீங்க? அது இடது கைதான். அது அசிங்கமா இருக்குமே. நான் தானே சாப்பிடுறேன், உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஐயோ, உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குறும்புத்தனமா பேசுறீங்க மாதிரி. என்னங்க அந்த அம்மாவை தொட்டு தொட்டு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? தூசி இருந்து தட்டி விட்டேன். என்னை அம்மாக்கு அம்மான்னு கூப்பிட்டாதீங்க. பின்ன எப்படி கூப்பிடுறது? பாப்பான்னு கூப்பிடுங்க. பாப்பாவா? பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஆடி வந்தா 20. ஆறாம வந்தா 18. சும்மா இருங்க மாமா. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் மாப்பிள்ளையே கிடைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொட்டாம்பட்டி, கொற்றப்பட்டி, வாடிப்பட்டி, வடதப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்தா வந்தாங்க. என்ன மாதிரி கருகருன்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன். அப்போ கன்னி பொண்ணு வளைச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதானா? அட நீ என்னம்மா, நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு. இவளும் டெய்லரிங்க்கு ஆசைப்படுறா, வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொன்ன. ஆமா மாலதி, என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறா. கிட்ட இருந்து சொல்லி கொடுமா. அப்படியா? இப்பவே கத்து கொடுத்துறேன். பாப்பா, உன் கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். தந்த காலிப்பே வரணும். பத்தாயிரத்துக்கு அவர் தம்பி வேற இருப்பாரு. அவன் ஒச்சம் போதும். என் தம்பி வரமாட்டான். ஏன்? என்ன கண்டா அவ்வளவு பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலதி, நீ ஒரு வயசு பொண்ணு, இவளும் ஒரு வயசு பொண்ணு. ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு. அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடு. ஏதோ எங்களால சில்லறையா கொடுக்கணும். ஐயோ, சில்லறையில எனக்கு வேணாம். நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம்? எப்படியோ என் மகனை சேர்த்துனா சரி. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை பெரிய லெவல்ல முன்னு கொண்டு வந்துடுறேன். படி. அகிலாண்டா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏமச்சானுக்கு இது வரைக்கும் கட்டிங், வெட்டிங் இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்கு வாயை தரக்கூடாது, சரிதா? அக்கா இல்ல, அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ படு, மீதிய நாளைக்கு சொல்றேன். என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனோம்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறான். நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் அவளை வாந்தி எடுத்திருப்பா. இவன் ஏன் வண்டி எடுக்கிறான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அத வர நீயே கேளு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? எனக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வாந்தியா இருக்கும். வாம்மா, டெய்லர் அம்மா. மல்லி கைய பிடிச்சு
என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதால வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமா. அக்கா இருமல்லையா புள்ள சொன்னா தானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க. எனக்கு குல்பி ஐஸ் வேணும், குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா. அத வாங்கி கொடுத்தேன். அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறான். இவ்வளவு ஜானா நான் வேற என்னமோல நினைச்சிட்டேன். நான் இல்ல. நீ ஏமா படுற? இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்கி கொடுத்தனா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ பொட்டியை காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, இங்கேயும் காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ எனக்கு கற்பு வேணும், எனக்கு கற்பு வேணும். எது கற்பு வேணுமா? அந்த கருமலை விக்கிறது இல்லமா? ஐயோ அது விக்கிறது இல்லங்க, என்ன மாதிரி கன்னி பொண்ணுகிட்ட இருக்கிறது. சரி சரி விஷயத்தை சொல்லுமா. அண்ணே, 4 ரவுடி பசங்க என் அழகுல மயங்கி என்ன அலேக்கா தூக்கிட்டு போய் ரேப் பண்ண பார்த்தாங்க. எது உங்க அழகுல பையன்யா? ஏன் அவனுக்கு கண்ணு இல்லையா? பாருங்கண்ணே, அவங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டு எனக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாதுங்க. எனக்கு என் கற்பு தான் முக்கியம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய் சத்தம் போடாத. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல, இங்க யாரும் வர முடியாது. பின்னாடி போ, பின்னாடி போ. ஜபார் நீ ஒண்ணே கவலைப்படாத, நான் இருக்க வரல உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. புதுசா ஒரு பொம்பளைய பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்டு அலைவிய. இந்த செந்திலு உன் உருவத்தை பார்த்தா உன் அழக பார்த்தாவும் நான் உன்னை லவ் பண்ணல. செந்திலுன்ற அந்த பேருக்கு அத்தான் உன்ட்ட நான் சரண்டான. ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வையி, அப்புறம் நான் கவுண்டமணியாயி பிச்சு விடுவேன். வெளியில வா. ஐயோ பொழுது வேற போயிருச்சுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தக்க விடுங்க, காலையில தூக்கிட்டு ஓடிடுறேன். எதை தூக்கிட்டு வர்றியா? இல்லங்க, என் கற்ப பாதுகாத்து நானே தூக்கிட்டு ஓடிடுறேன்னு சொன்னேன். ஏன் ராத்திரியான கற்ப போட்டியில வச்சு போட்டுக்கியா? நீங்க ரொம்ப குறும்பா பேசுறீங்க. ஏய் திரும்ப. ஏய் திரும்ப. அட திரும்ப. ஒரு கடல் இல்ல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பாத்தீங்க? நானே இப்பதானே ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கேன். நீ எப்ப வேணாலும் வந்துக்க, ஆனா உன் மொழியே சரியில்லை. உன்னை எல்லாம் தங்க வச்சோம்னா ஐயா எங்களை பெண்ட கட்டிடுவார். பார்த்தா பாமா இருக்கு, இருந்துட்டு போட்டுமே. சும்மா சண்முகா, ஊரே ரொம்ப கெட்டு கிடக்குது. ராத்திரி இப்படித்தான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன். எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் அயோக்கிய பையன் முடிச்ச வைக்கி முள்ள மாறி என் பரம்பரை பொட்டி திருடிட்டு போயிட்டாப்பா. அந்த பொட்டி வா. அவ மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன ஏங்க பிடிக்கிறீங்க? வாங்கறல. என்ன மாதிரி அனாதை பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவலம் இல்ல, முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. போடி போங்கறல. நில். அந்த மூதேவிய அசந்த நிக்கிறே. என்னடா டேஸ்ட் உனக்கு? இறங்குடா கைய. அதே மச்சம் இங்க வாமா. நீ வடிவே. இல்ல வடிவு. அதத்தாம சொல்ல வந்த, நீ வடிவுதா என்ற தங்கச்சி. சக்க இத வச்சு பொட்டி சிக்கிற வரைக்கும் இங்க தங்கிடலாம் போல் இருக்க. மறந்துட்டியா கண்ணு? உனக்கு 3 வயசா இருக்கும் போது மூக்குத்தி குத்துறதுக்காக முண்டக்கண்ணி மாரியம்மன் கோயில் கூட்டு போன. நீ வந்து கம்மர் கட்டு கேட்ட. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. அப்ப காணாம போனவன் இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா? அம்மா அம்மா என்ற தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறா. அவளும் இங்கேயே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க? தண்ட கருமா இதுவும் இருந்துட்டு போட்டுமா. என்ன சண்முகா? இருந்துட்டு போட்டோம். சரி கும்பிட்டு நல்லா. பாத்தியாயா? அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? தாடி. நீ இங்க இருக்கிறதுலயும் ஒரு ஆதாயம் இருக்குல்ல. என்ன? அம்மா வந்துங்க, இவளுக்கு ஹேர் கட் பண்ணீங்க மீச வச்சோம்னா என் பொட்டி தேடிட்டு போனான்ல அவன் ஜாடியா இருக்கா. இந்த முகர கட்டையை வச்சுட்டா அந்த முகர கட்டையை பிடிக்கணும். மொத்தம் 20 உருப்படி. யார் இது புதுசா? இது என் சிஸ்டருங்க. சின்ன பிள்ளைல காணாம போன என் தங்கச்சி. வெளிநாட்டுல இருந்து வர்றாமா, கட்டி பிடிச்சாத பிடிக்க. ஓ மை காட், என்னது ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கு. நீங்க ஊருக்கு போகும்போது 3 வருஷம் முன்னாடி அடிச்சு அதே ஸ்மெல் தானே? ஆமா. அன்னைக்கு குளிச்சது தானே, அதுக்கப்புறம் எவன் குளிச்சான்? உங்ககிட்ட அதே ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து வருதுங்கம்மா. சரி சரி, எல்லாருக்கும் சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டில் எல்லாம் வண்டியில இருக்க, எடுத்து கொடுத்துருங்க. என்ன எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனங்க? இதெல்லாம் பிறவி நாத்தம். பினாயில் ஊத்தி கலந்தா தான் போகும். அங்க மட்டும் என்னவா வாழு? அங்க இருக்கிறதா எங்க இருக்கு? மோராளி அம்மாட்ட பேச வந்தா வேலைய தவிர ஏகிட்ட வந்து. என்னடி வாய் பேசிட்டீங்க நீ? பாடி போடுற விளக்கமா இருக்கு. என்னடி பேசுறீங்க? செருப்பா இருக்கு. ஐயோ தங்கச்சி வேணாமா வேணாம். வாயாடிக்கிட்ட பேச்சு. எப்படிதான் அந்த
தெரியலப்பா எத்தனை ஐட்டம் பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே காலு கொலுசே உள்ள யாரு? பொம்பளை குளிக்கிற இடத்துல எடுவட்ட வேலை வளர்க்க மாட்டேன். வடிவு தானே? ஆமா ஏ இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. அது அடிவ ஒரு எரியுற கட்டில போறவன அதே இங்க வந்து கேக்குறேன். வடிவுக்கு எப்பயுமே டமாஸ் தான். சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கி வந்துக்கிறேன். இரு வர்றேன். இவன் வேற நம்ம பின்னால இவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி. ஐயோ வடிவு நீ குளிக்கும் போது முதுக பாத்தன முழுசா பாக்கலையே. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துப்படா நீ. உன்னை விட்டு நான் தனியா சாவனா? இந்தா கோல்ஸ். இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல் ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்னா அழியிற காதலா? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஒட்டட குச்சி மாதிரி எடுத்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆள மயக்க பாக்குறியாடி? உன்னை கொல்லுடி. அடி பாவி என்னைய வாடி அடிக்கிறே. கை நீட்டி அடிச்சா கால பாரு கருகி போன டிரான்ஸ்பார்மர் இருக்கான டிரான்ஸ்பார்மர் தான். ஆனா அதுல இருந்து ஆப்பாயிடுவ நீ. என்னடி ஆப்பாயிடுவேன்? அடியாய் பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. என்ன நெஜத்துல ஆம்பளடாடி? அதாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். நான் அவளுக்காண்டி சொன்னியா? நான் நிஜமாவே பொம்பளை. நான் இந்த வீட்டுல இருந்தாலும் எல்லாரும் என்கிட்ட வம்பிடுறாங்க. நான் எங்கேயாச்சும் எப்படியாச்சும் போய் தொழுறேன். தங்கச்சி போறதுன்னா போக வேண்டியதானே, எதுக்கு நின்ன இடத்துலயே போட்டு ஓட்டிட்டு இருக்க? போட்டு ஓட்டலையா? அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசுல தங்கச்சிக்கு சொந்த ரத்தம். ஆனா ஏன் நீ வேற உயிர் வாங்குற? கொலுசு குத்தி வருதே அந்த ரத்தம் ரூசு மாதிரி. நான் போறேன். இல்ல இது பார், என் பரம்பரை போட்டி எதிர பண்ணாட மூஞ்சி மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு ஏற்கனவே சொல்லிருந்தா இல்லையா? மறந்துட்டியா? உன் மூஞ்சி வச்சுட்டு அவனை பிடிக்கணும். போகல கூட்டு போடா. ஏன் சத்தம் போடுற? நீ வா. வெளிய போட காசுகள் பற்ற போகுது. டேய் இந்த ஜாக்கெட்டோட வெளியில கூட்டு போடா, நாய் கடிச்சு போடா. போடா. ஏமா அவளை இவன் லவ் பண்ணானா? என்னடா டேஸ்ட் உனக்கு? அப்பாடா இன்னியோட அந்த பொம்பளை வச விட்டுச்சுடா. வடிவே என்னைய நேரத்துல புட்டிடுமா? எங்க ஊருக்கு போறியா? இல்ல நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிஞ்சு பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3 என்னடா 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தாங்க ஆகும். அப்படியெல்லாம் ஆகாது. ஏய் என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா. ஏய் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போகாம விட மாட்டேன். ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பொட்டி பாப்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான பொட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த திருக்கி. முதல்ல இதுக்கு ஒரு பார்சல் பண்ணுங்க. என்ன அதுவும் நிறுத்திட்ட? நாங்க இந்த ஒரு பெரிய மனுஷங்க. அத நீதான் அடிக்கடி சொல்லிக்கிற. இன்ட்ரெஸ்டா சண்டை போட்டு கெடுத்துட்டீல. வீண் பேச்சு வேண்டாம். இங்க எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணும். என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு நடக்கணும்? ஏப்பா எதுக்காக ஓடி வந்து எவனுக்காக தெரியுமா? கேளியா? உங்க கதை இருக்கட்டியா? முதல்ல ஏன் கதைக்கு வாங்கியா? ஊர் பொண்ணுங்க மாரத்தில சந்தி சிரிக்க வச்ச அந்த நாய முதல்ல மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பிள்ளி குத்தி கழுத்து மேல ஊர்வலமா கொண்டு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏனுங்கண்ணா அடையாளம் எப்படியா தெரியா? அடையாளத்துக்காக தானே இவளை வச்சிருக்கேன். ஒட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பிள்ளி குத்திட்டா இந்த அடையாளத்தை வச்சு அவனை எப்படி பிடிக்க முடியும்? அப்ப தண்டனை யாரு கொடுப்பா? அப்படியே பாவாடை அவனோட கழுத மேல ஏத்தி விடுமா? கழுத செத்துட்டு போட்டோம். யாரைய கழுத மேல ஏத்துறது? வாடா சாவகாசம் வந்து சட்டம் பேசுறியா? எந்திரிச்சு வந்தா நாங்க விவரமா தான் இருப்பான். யோ ஊர் விட்டு ஓடி போக நினைச்சது 2 பேர். இவன் கையில பொட்டி இருக்குது, என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா? பொட்டி வச்சு புடிச்சாட பையன். என்ன ஆவடியப்ப அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளர்த்தலையா? அவளுக்கு 3 வயசா இருக்கும் போது ஆரம்பிக்கலையா? விளையாடணும். திரும்ப
கபடி விளையாடிட்டு இருந்தான் திடீர்னு எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கேயே விட்டு நான் போயிட்டேன். அம்மா இல்ல சின்னம்மா. யாரு 3 வயசுல நடந்த சம்பவத்தை எவ்வளவு ஞாபகமா சொல்றா. ராத்திரி பூரா என் தங்கச்சி காணோம். ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் போய் பார்த்தா கபடிக்காக நான் போட்ட கோட்டை தாண்டாம என் தங்கச்சி அங்கேயே நின்னுட்டு இருந்தா. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது விளையாட்டுக்காக நான் போட்ட கோட்டையே தாண்டாத என் தங்கச்சி வாழ்க்கையில நான் போட்ட கோட்டை தாண்டிடுவாளா? அப்ப பெரிய குடும்பம்டா ராஜ இது குடும்பம். என்னைய பெரிய பிரமாதம். 4 நாள் கேப்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஐயோ பாத்தியாமா ஊர் சனமே ஓடி போயிருச்சு. ஆனா உன்னால முடியல பாத்தியா? அதாமா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். பாசம் இல்ல முகரையும் இல்ல. எருமான மாதிரி கால வச்சுக்கிட்டா எப்பயா ஓட முடியும்? ஏயா கால? அம்மா. டேய் கரெக்ட்டா கட்டு, மட்டை கட்டி பிச்சு போடாத. அப்புறம் இதெல்லாம் வேற சைடுல கட்டணும்ல. என்னன்னு இதெல்லாம் வீட்ல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்குதான். எனக்கா? என்ன நீ லூசு மாதிரி பேசுற? எனக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. யார் லூஸ்தனமா பேசுறது? இது பாரு கண்ணு, நீ 3 வயசுல காணாம போன பெரிய மனுஷி தான் திரும்பி வந்த. உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் 4 மாப்பிள்ளை தேடி வருவா. அப்பதானே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படியா? சரி, நீ இங்கே இரு, நான் வாக்கிங் போயிட்டு ஐயோ சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது. வீட்டு விட்டு வெளியே போக கூடாது. காத்து கருப்பெல்லாம் அடிச்சிடும். உள்ள போய் குத்த வச்சு காட்டுப்பா. நல்லா ஒழுங்கா உட்காரு. ஒச்சாயா? அட பாவிங்களா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கைய போட்டு மடக்குறாங்க. வேஷம் மட்டும் போடாம இருந்தா மூஞ்ச மட்டும் பேத்திருப்பாங்க. இப்ப மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் பேத்திருக்கிறாங்களே. இது வேறயா? ஏண்டி தலையை நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்காவது கொஞ்சம் வெக்கப்படு. வாங்கம்மா வாங்க. தங்கச்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஐயா மாமாவும் டவுன் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மா மட்டும் வந்திருக்காங்க. சீர் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்க. கல்யாணம் ஆனவங்கல்ல. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. நல்லா இருடி. போய் உட்காருப்போ. முதல்ல சந்தனம் வைக்கணும். என் தங்கச்சிக்கு நலுங்கு நடக்குது. நலுங்கு பாட்டு யாராவது பாடுங்க. நான் பாருங்கண்ணா. நீங்க பாடுங்க. தேரியா நல்லா பாடுவீங்க. பாடுங்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. கடன் வாங்கி சீர் நடத்துறியா? ஒரு நல்ல பாட்டு பாடுங்களா. நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுவோம். கூவான கோழி கூற வேலை ரசதி ரசிய வாரண்டி முன்னே கூவான கோழி. நல்லா இருக்கா? இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ள எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற நீ? முறமாம நான் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியா சண்டை நடத்துற அவளுக்கு? இது என்னங்கடா புது குழப்பமா இருக்கு? என்ன குழப்பங்கிற? ஏ வடிவு, நீ பிறந்த பிறகு உனக்கு நான் தான், எனக்கு நீ நான் முடிவு பண்ணது ஒண்ணுதான். கேட்டுப்பா. டேய் அன்னைக்கு என்னமா அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னவா? என் தங்கச்சி அழகுக்கு இவனுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. என் தங்கச்சி கருப்பு ஐஸ்வர்யா ராய். அப்ப நான் அரவிந்த் சாமி இல்லையா? அரவிந்த் சாமி டிவி வந்தா உன்ன மாதிரி இருக்கலாம். யோ நிறுத்தியா? அவன் மட்டும் என்னையா எலும்பு கூட்டு கருப்பு நடிச்ச மாதிரி இருக்கிறான். ஏதோ சொந்த வீட்டு போக முறை செய்ய வந்தா சும்மா எகிறீங்களா? எங்க பேச அங்க பேசுறா. ஏய் நீ தடுத்தால அவளை என் ஊருக்கு தூக்கிட்டு போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு. ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன். தூக்கிட்டு போறது நான் அப்புறம் ஓலை கட்டுற சேலை கட்டுறது ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதானே. அதுக்கு பேசாம எனக்கு பாடம் கட்டுக்கடா. பாடம் கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன். அடையாளம் தெரியாத இந்த முகர கட்டை வச்சுட்டா நான் திருடனை கண்டுபிடிக்க முடியும். கொண்டு போய் போஸ்டிங்கன்னா ஐஸ்ல வச்சாவது காப்பாத்துவேன். பாடி எடுக்க விட மாட்டேன். பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற? பாத்தியா நீங்க பண்றதுல ஓல்டு ஸ்டைலியா? அப்ப மனசுல யாருக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க? அதை கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்பிள. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் போட்ட முடிச்ச எந்த முடிச்சாக்கினாலே அவுக்க முடியாது. அவ மனசுல எவன் இருந்தா உனக்கு என்னையா வகந்துருவேன். நீங்க சேலையை கட்டுங்க மாப்பிள. கொண்டாங்கடா சேலைய. என்னடா இந்த கருமல கூட கூட்டு வண்டியா? தங்கச்சி 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 நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சுதானே? அந்த கர்மம் தான் எப்பன்றடா வெண்ண. என்ன கண்ணு சொன்ன? அண்ணேன்னு அதே முகம். என்ன எதுக்கு பேருக்கலாம்? யாரும் தேர்ந்தெடுத்து பாட்டு பாட சொல்ல போறீங்களா? என்ன எதா இருந்தாலும் இப்பே சொல்லிருங்க. இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் திடீர் நடக்குது. அட போமா, இந்த ஊருக்கு ஒரு சனிய புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊரை ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வைக்க நடத்தமா எந்த சிரிக்க வரானோ நான் பாக்குறேன். சும்மா இருக்கிறே கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு. குழந்தை ஒரு சீட் எடுத்து பெரிய விட்டு கொடு. யார் பேர் வந்திருக்கு பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ
யோ வடிவுக்கு அரிசி இல்லையா, வடிவுக்கு அரசி என் தங்கச்சியா. அட பாவிகளா, வடிவுக்கரசிக்கு மேல என் மேல வாக்கரசின்னு எழுதியிருக்கிறாமடா. முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது, மழை தண்ணி இல்லாம எல்லாரும் நாசமா போகடா, நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. என் கண்ணே போனாலும் பரவாயில்ல, கூறுகிட்ட குப்பை. நான் துணி இல்லாம அமரமா போனா ஊர்ல மழை வராது, அப்படி பழுக்கு தண்ணி தான் வரும். கூறு கேட்டவள, அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? உன் பேர்ல சீட்டு விழுந்துருந்தா அப்ப திரும்பி ஒரு கட்ட வார்த்தா. அடியே இவளே, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? என்னடி இத போய் சான்ஸுக்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போக சொல்றாங்க, வெக்கம் இல்லாம பேசுறாங்க பாரு. நீங்க ஒரு பொம்பளையா? பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா நீங்களா இங்கே இருங்க, இவள உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன படி வைக்கிறதுக்கு நான் என்ன மாடா? மாடினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள Dress இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு Dress இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர. போடியே ஒரு ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம், சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம், அமரமா 2 ரவுண்ட் அடிக்க சொல்லிட்டு கூறுகட்ட கிறுக்கி. நிறுத்தி, ஊர 2 ரவுண்ட் ஆடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கிறியா? என்னால முடியாது. முடியாது முடியாது. முடியாது. ஏய் கிட்ட வராத, உனக்கு நல்லதுல சொன்னா கேளு. என்ன நல்லதில்ல? பேசிட்டு இருக்க. இங்க வர. அவன் மேல இருக்கு, மேல கை வைக்காத. பாடா பயந்து வைத்து கேளு. ஐயோ ஓடி. ஏப்பா, அவளுப்பா, உன் தங்கச்சி ஒத்துட்டா போட்டிருக்கே. ஆமா, ஒத்துக்கிட்டாதான் போல தெரியுது. ஒத்துக்கிட்டதுக்கு இப்படி இடி மின்னலுமா இருக்கு. அப்ப உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊர ரவுண்ட் வந்தானு வைய, ஊரே வெள்ளக்கடாயிருப்பா. நீங்க ஆம்பளையா? ஆமா. ஏன் பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமாம்மா. நிஜமா? என்ன 2 பொம்பளைங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தாள் போட்டாங்க. ஆமா. யோ அடுப்பு ரீதியா நான் எதுக்கும் கதவு தட்டி பாத்துட்டு வந்துடுறேன். டேய் வாடா. டேய் என்ன என்ன பார்த்து திரும்பிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல. இத்தனால உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கல. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஐ லவ் யூ. சாரிடா செந்தில். காலி கிரவுண்டா கிடந்த என் மனசுல ஒருத்தன் பிளாட் போட்டு கட்டிடமே கட்டிட்டான். கூடிய சீக்கிரம் கிரக பிரவேசம் நடக்கும், சொல்லி அனுப்புறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். திடீர்னு என்ன என் மேல உனக்கு கரிசனம். இத்தனை நாள் அந்த வடிவு பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தேன். அவளுக்குதான் கோயில் அவசரம் நடக்குதா? அவன் தாய் மாமா தொல்லை தாங்க முடியாம அவங்க அண்ணன் ரெடி பண்றான். ஐயோ என் லைஃப். என்னடா உன் லைஃபா? போடா பொண்ண தாவி. மச்சான், என்னையா அது? பார்த்தா தெரியல வாந்தி. யோ, சாயங்காலம் சாந்தி முத்த வச்சுட்டு காலையில வாந்தி முத்தமா? இல்ல அது வந்துங்க. என்னடா வந்துங்க பொந்துங்க. அந்த நாய் முதல்ல இருந்தே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். வாந்தி வேற எடுக்கா, தாலியை வேற விட்டுறா. இதுக்கு என்னடா அர்த்தம்? இவ எவங்கிட்டே போய் கெட்டு போய் வந்திருக்கா. எந்திரிச்சு வாடா. மாமா மாமா, இது என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள மாப்பிள. ஐயா, ஐயோ. ஐயா. ஏய், டேய், நான் கெட்டுதான் போயிருக்க. இப்ப என்னடா? போடா, நீ வாடா. உன் முன்னாடி ஓடி வா. ஏய் தங்கச்சி. என்ன? தங்கச்சி தங்கச்சின்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே, அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா? ஏது நீ என்ன வளர்த்தியா? பேச மாட்டாத. இந்த வாழ்க்கைக்கு யார் காரணம்? ஐயோ 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 ஐயோ, 10 பேருக்கு மத்தியில கோயில வச்சு கூட பிறந்தவனை பார்த்து பேசுற பேச்சா இது? டேய், பித்த வாந்தி எடுத்ததுக்கு நீ தான் காரணம் சொன்ன தப்பா? தினம் காலையில வந்து முக்கா அப்படி தீய கொடுத்து குடிமா குடிமா குடிமான்னு உயிரை வாங்கல. யாரு கூறு கட்டவ? பேச்ச மாட்டாத. உண்மை சொல்லு, இந்த பழத்தை கடிச்ச அணில் எது? பழம் பாலுக்கிட்ட அறிவு கட்டவனே. யார் அறிவு கெட்டவன்? ரொம்ப வாயாடி போச்சு உனக்கு. கூட பிறந்தவங்கிற மரியாதை இல்லாம எழுத்த பேசிட்டு இருக்கா. உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போற? ஐயோ டேய், நீ டேய். ஆமா நான் டேய் தான். டி வடி உள்ள டேய் வடிவேலு. தங்கச்சி லெட்டர்ல மறுபடியும் நான் சென்று போட்டேன். உனக்கு தெரியாத ஒரு உண்மை சொல்ல போற. 4 வயசா இருக்கும்போது நாச்சியார் கோயில் திருவிழால என் தம்பி ஒருத்த காணாம போயிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? அந்த தம்பி வேற யாருமே இல்ல, இவனே தான். முகஜாடு அப்படியே இருக்குது. நாசமா போறீங்க. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் காணாம போறீங்க? பொம்பளையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, ஆம்பளையா இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. உலையம்மா, நீ எதுக்கு வாந்தி எடுக்கிற? எப்போ?
அன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் தனியா ரூம்ல இருந்தோம்ல, அன்னைக்கு இடியெல்லாம் கூட இடிச்சது. ஆமா. அந்த இடி வானத்துல மட்டும் இடிக்கல. வாழையம்மா, இதுக்கு தான் வாந்தி எடுத்தாடியே ராசா. இந்த பழத்தை கடிச்சானில் நீதானா? என்ன யாரை பார்த்தாலும் பல பலன்கிட்டு இருக்க? வேற யாராச்சும் புதுசா சொல்லுங்க. தம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல தம்பி, என் தங்கச்சி கல்யாணம் தான் கனவா போயிருச்சு. தம்பி நீ கிடைச்சிருக்கிற, உன்ற கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டுமே. ஓலையம்மா, மன வரைக்கும் வா வா. ஐயா ஐயா, அடி சட்டா. மாலை நான் தான் போடுவேன். போடு போடு. கெட்டி மேளம். என் 2 காதுல பைலா போயிட்டேன். நிறுத்துடா. 3 முடிச்சு போடாச்சுல, அப்புறம் எதுக்கு நிறுத்தணும்? காலை கல்றா. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு வாந்தி எடுத்துட்டா என்னையா நீ? டேய், என்ன? என் பரம்பரை புட்டி திருட்டு போய் தானே. ஐயோ, நாய் டோபா கொடுங்க. நான் கிராப் வச்சுலடி. டேய், என் பொட்டியை கொடுத்து இந்த குட்டி கூட்டு போ. அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அது தயா நானும் தடிக்கிட்டு ஏங்க இந்த பெட்டியான்னு பாருங்க. ஐயோ இதேடா. டேய், நீ உனக்கு பாருடா. ஐயோ இல்லீங்க, நேத்து கிணத்துல தூர் வர்றாங்கல்ல, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. சரி கல்யாண பரிசா கொடுக்கலாமே அப்ப நினைச்சேன். என்கிட்ட குடியா? ஏங்க அப்ப இருந்த பொட்டி பொட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் இருக்கு அந்த பொட்டிக்குள்ள? என்ன இப்படி அல்ப சுல்பமா கேட்ட? பரம்பரை பரம்பரையா எங்க மூதாதையர் சேவ் பண்ண சொத்துல இதுதான் இருக்கு. அதேதான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எடுத்தா எல்லாரும் முன்னாடி காட்டேன். காட்டுங்களா? காட்டணுமா? அடி அடி அடி. சரி சரி, நீ நாள் நல்லா இருக்கு. உங்களுக்கும் கல்யாணமா இருக்கு, எனக்கும் பொட்டி கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஒரே ஒரு தடவை தான் காட்டும். காட்டு காட்டு காட்டு. ஐயோ 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 ஐயோ, சேஞ்ச் கட்டு. ஆமா, இதுதான் பரம்பரை பரம்பரை எங்க மூதாதையர்ல சேவிங் பண்ணி வச்ச சொத்து. நீ பேங்க் சேவிங் நினைச்சிட்டியா? ஆமாய்யா, ஆமா. இத வச்சு அரமணை ஜமீன்ல பிடிச்சேன்னு சொன்ன. ஆமா, இதை வச்சுதானே பெரிய பெரிய அரண்மனை ஜமீன்தார்லாம் காஷ்மீரா பிடிச்சோம். நானே சேவிங் பண்றது பங்களாக்குள்ள வந்தேன், செட்டில் ஆயிட்டேன், நல்லா பண்ணுவேன். அட பாவிகளா, இத பெரிய சொத்து நினைச்சு பொம்பளை வசம்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி பேச முடியாம என் வாய்ஸெல்லாம் போச்சே. வாழ்த்து போனா என்ன, வாழ்க்கை கிடைச்சதுல. கொஞ்சம் அப்படியே இருங்க. ஏன் முதல் இப்பதான் நான் உங்களை பின்னாடி இருந்து பாக்குறேன். என் பின்னாடி என்ன? இங்க இருந்து பாக்குறதுக்கு காணாம போன எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. ஐயோ அடே, அடே, உன்னை காணாம போன பொண்டாட்டி சொல்லி கூட்டிட்டு போய் அவளை, அவளை, அவளை. அப்பா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன், நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க, அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அடிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க. சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஓ. ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? கால் ரொம்ப வலிக்குதா? தமா, என்னங்க இத கைய புடுக்குறீங்க? யோ கைய பிடிக்கலையா, பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில் இருக்குது பாருங்க. யோ அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்படி காலங்க சாம. தற்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. குடிச்சு தூணல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டரி? குப்புறம் விழுந்ததுல வாய் பரிசா கலந்து பாத்துங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 days இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஆ. ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதில்லைங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா. நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? பிறக்கும் போதே காலை இப்படி இருந்துச்சா? இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, ஊக்க மப்புல குதிரை அமைக்கிறாதுங்க, குண்டு அடிச்சிடும். பாத்துறங்க, கால் சுடுக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களாக்கா? குட் மார்னிங். குட் நைட்டுங்க. அங்க என்னையா பாக்குற? நீ என்னத்தையா பாக்குறா? கட்டுப்படி. ஐயோ காப்பாத்துங்க. யோ, இது ஹாஸ்பிடல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? அந்த பொம்பளை என்னையா தராரு? தமா,
நடந்தா கால் சரியாட்டணும் நீங்க தானுங்க சாம சொன்னங்க. ஆமா. அதனாலதான் என் பொண்டாட்டிய ஜாக்கிங் கூட்டிட்டு வந்தேன். ஆளு எல்லா கேர்ள்ஸும் ப்ரிப்பேர்டா வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லப்பா. கழுத்தா இருக்க போறாங்க பார். கில்போத்ரி மூஞ்சி பாரு. அங்க பாரு. கள்ளி பொறுக்கி பொம்பளை பாரு இவள. மூஞ்ச பாரு. ப்ராமிஸ் பண்ணி அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க. அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். ஏய் அந்த பசங்க வராங்கடி. டேய் அப்படியே பொம்பளைங்க மாதிரியே இருக்கீங்கடா. ஆமா என்னடா இப்படி லேட் பண்ணிட்டீங்க? நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி டென்ஷன்ல மண்டையே காஞ்சு போச்சு. ஆமா பட்டாசுங்க இந்து இங்க இருக்கு. நீ என்ன பாக்தாத் பேர் எழுதியா? மூச்ச மூடி இருக்க. இந்து எனக்கு கன்னி ராசி. காலேஜ் பொண்ணுங்க என்ன பார்த்து கண்ணு வச்சிட்டா உடுமலைப்பட்ட கிளி ஜோசியர் சொன்னாரு. ஐயோ அதான் மூஞ்ச மூடிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு ஜெர்மிச்ச ஃபார்முலா. இந்து உறங்கட்டே. சாரிடி. கண்ணு தெரியல. மூஞ்ச மாறி பாரு. நீயே வச்சுக்கோ. ஏற்கனவே ஆஃப்ல போய் மப்பி ஏறி போச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப மட்டமான புத்திடா உங்களுக்கு. லேடிஸ் டாய்லெட் என்னடா பண்றீங்க? நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான் தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டபொம்மு, நாளைக்கு காளிங்கராயம் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி யாரு நீரு? ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா. காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நாங்க கூட அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்க, மாமி வந்திருக்கா. மாமி ஆக்ஷன் வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ வந்துட்டேன்.
மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடம்பு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறதே. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்கார. கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன். பழக, க்ளோஸா பழக. எனக்கு ஆட்சேபனே இல்ல, நன்னா பழகு. அடி பட்டு, நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்க ஏறுங்கோ ஏறுங்கோ. வெக்கப்பட்டு இருக்காத சுவாமி. எம்பி வர நேரமாச்சு, யாராவது சந்தேகப்படாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு, குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டினா கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ, வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல, மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சி தான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்ன கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன அப்படி கேட்டுட்டு? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனர் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உங்களுக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உங்களுக்கு புரியுது, உங்க பிள்ளையாட புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு லவ்லியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அது தப்பு. நேக்கு பொண்ணு வீடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கட்டி கொண்டு வரணும். கண்ட பையன் கொஸ்டின் பண்ணா எடுத்து சீவி போட சீவி. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா. என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யி நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுற? மாமி, கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் தான் வரும். அவங்க கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு? என்ன ஏண்டி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா. அதுனா? அது வருதுண்ணா. அதுனா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேக்கு ரொம்ப அர்ஜென்ட் தான். நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே? என்ன போடி. மாமி, நோக்கு பாத்ரூம் வரல? எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா. கொஸ்டின் கொன்னப்ப ஆகுது. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய்
உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அவன் 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல. ஓய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அடிச்சுட்டு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளை ஆயிடுத்து பொண்ணு வாங்க. மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும், வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பார்க்கணும். இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க. இரா வர்றா, இரா பாடி. வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? பே. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சிட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹேமன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படி சொல்லணும். அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி அந்த பிரியா பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா. இதை அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா, ஓ மம்மியை ஏன் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன், கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க மேடம், அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா. நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்போ அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பார்த்துக்குவார். அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளை காலையில பிரைட்டா வருவார். ஏன் ஆனா ஒரு மாதிரியா இருக்கு? அட அட, ஏன்? தள்ளி நில்லு. என்னாச்சு உனக்கு? அட மூடப்பா. ஹாய் மாம் சார். ஆட முடியல. அட மாம் சார், என்ன ரொம்ப டைட்டா போடாத. என்ன டைட்டா போட? 45 பாடி வச்சிட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. முடிக்காதே. ஐயோ. ஆண்டி, ஆண்டி, என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவரை காணோம்?
அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணியா? ஆண்டி, அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி, இவர் என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை அதுல ஆண்டி, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா? Yeah, yeah. You go out, yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கற, அது பாயும் புலி. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலற சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. மேடம், மேடி, உங்க அப்பா தாடி. ஆண்டி, அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணது. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு, என் சனி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பிராக்சர் என்ன ஆகலாம். ஐயோ அம்மா, ஐயோ ப்ளீஸ். கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் எம்டியை நான் பார்க்கணுமே. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? என்னடிமா அப்படி கேட்டுட்டே? அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை பார்க்கணுங்கிறேன். உங்க பேர் என்ன? ஏன் பேரா? பாரதி கண்ணம்மான்னு சொல்லு. ஹலோ சார், உங்களை பார்க்க பாரதி கண்ணம்மான்னு ஒரு வயசான மாமி வந்திருக்காங்க. வெறும் மாமின்னு சொன்னா போறோம். மாமி வந்திருக்காங்க சார். பாரதி கண்ணம்மாவா? அப்படி யாரு எனக்கு தெரியாத. அப்படி யாரும் தெரியாதுங்கிறாரு. அப்படியா சொன்ன? அவ்வை சண்மியோட தங்கைன்னு சொல்லுங்க. அவ்வை சண்மியோட தங்கையா சார்? நம்ம அண்ணன் முதலியார் செட்டப் பண்ணாம விட்டாரு, அந்த பாத்தியா இருக்குமோ? சரி விட, நம்ம தங்கச்சிவா செட்டப் பண்ணுவோம். தெரியா உள்ள வச்சு. எம்டி உங்களை உடனே வர சொன்னாரு. உடனேயா? அவ்வளவு அவசரமா? வாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அப்படின்னு கூச்சப்படுறீங்க. இத பாருடிமா, என்ன பத்தின உள்வார நோக்கு தெரிஞ்சா நீயே கூச்சப்படுவே. சரி, இப்படியே போங்க. இப்படியா? சரி. என்ன கோகுலகிருஷ்ணு தான் பேருக்கு ஏத்த மாதிரி ஃபேக்டரி பூரா கோபிகளா வச்சுட்டு இருக்க? அவ்வை சண்மியோட தெரியுமே. எங்க அண்ணன் முதலியாரும் அவ்வை சண்மியும் இப்படித்தான் அடிக்கடி இடிச்சுக்குவாங்களாமே. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? நான் இந்த பிராண்டி, இந்த விஸ்கி, இந்த ஜின் இதெல்லாம் தொடவே மாட்டேன். நான் ஆர்த்தடாக்ஸ் டைப். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் ரொம்ப சூடா இருப்பீங்க இல்லையா? ஆமாமா. மா, உடனடியா சீக்கிரமா ஜில்லுன்னு 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவாமா, அர்ஜென்ட். அப்புறம் எங்க அண்ணனும் அவ்வை சண்முகியும் ரொம்ப க்ளோஸ். ஆனா
இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கிறதா அவ சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவா? நான் தான் அவளை விட அழகாச்சே. போறாம கரெக்ட். ஜெலசி. அப்புறம் அவ்வை சண்முகி என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என்ன சொன்னா? வேலை வெட்டி இல்லாம கையில பூவை சுத்திண்டு அபிஷன்மிக்கு பின்னாடி தெரு தெருவா ஜொல்லு விட்டு அலைவர்னு சொன்னா. ஐயோ அது நான் இல்லையே, எங்க அண்ணா முதலியாரு. ஆமாமா, பின்ன ஒரு ஃபேமிலினா எல்லாருமே லோஃபர்ஸா இருப்பாளா என்ன? அது போகட்டும், முதலியாரோட லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுதே. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த கேவலத்தை ஏன் கேக்குறீங்க? 7-8 பேரம்பேத்தி எடுத்த ஒரு வயசான ஆங்களுடைய விடோ தான் அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கு. கடைசி ஒரு கேள்விதான் அவருக்கு கிடைச்சாளா? ஐயோ என்னங்குது, ஏசியில கூட உங்களுக்கு குப்பிடு இருக்குது. கையை எடுங்கோ, நீக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. நீங்க எனக்கு புரிஞ்சு போயிடுது. இந்த மோதிரத்தை தானே? ஆமாமா, இது லலிதா ஜுவல்லர்ல வாங்கினது. நல்லா இது. என்னம்மா நீ எதுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இந்த ஆபீஸ்ல ஒரு கிளார்க்காவோ இல்ல அக்கௌண்டன்டாவோ? அதுவா, கவலையே படாத. இன்னையில இருந்து இந்த ஆபீஸ்ல எல்லாமே நீதான். ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப லஜ்ஜியா இருக்கா? இல்ல கூச்சு. ஓஹோ, அடி. உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டா 1 டே ஆகும். நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். சாப்பிடு. டேய் டேய், நீ கல்யாணம் சொன்ன தானே? நோ, நான் பாரதி கண்ணம்மா. செருப்பு பிஞ்சிரும். டேய் நீ கல்யாண சுந்தரம் தானே? இல்ல, நான் அவ்வை சண்முகியோட சிஸ்டர். சிஸ்டரா பிரதரா இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். மகாபாரத டிவி சீரியல் நடந்துருக்கு. என்னையா மாதிரியா? போலீஸ் போன் பண்ணி ஃப்ரெண்ட கல்றேன். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ டேய் புறாடா. என்னடி இது? மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீண்டப்படா இல்ல. என்னம்மா உனக்கு இத பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபம் சண்முகா. மோகனாம்பாள நைட் எனக்கு செட் பண்ணிடு. டேய், என்ன திமிருந்தா பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவட்டுனா நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா, என்ன பிளான்? இப்ப நம்மால் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா, உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்ல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கி வச்சுட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா, புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் தாங்குச்சி வேற. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறகு என்ன கேட்பாங்க, நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள் நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மவனை மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லைன்னா அன்றவார உருவி அருவாபனை வச்சு அறுத்துருவேன். வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறோம். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர், அப்ப நம்ம பிளானிங்
அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லியிருக்கான். இந்த புலிய ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவ டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்கோ இதோ இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபிமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகாமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டனு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? இந்தாங்க. குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிறீங்க. புலியோதரையா? ஆட படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவியை நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர் சாவியை காணோம். சாவியை காணுமா? டேய் எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா பேரா போகாத, கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். உன் புலியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர் புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது? ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்போ எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துரும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க. கிடைச்சிருச்சு. கடப்பாரு சிம்மி ஆகி போயிருச்சு. ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்டை குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்னையா சமையல் பண்ற? எல்லாரும் திட்டுறாங்க கருமா. ஐயா, யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமயக்கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்கய்யா. கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சீங்க. வரங்க. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய்
இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். நீ விட்டு ஓவரா பேச குடுறா. குடுறாங்கற. குடுறா, இந்த மலையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க மாவன. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசாலா வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கல அவசரப்பட்டு வாயில போட்டியாக்க. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க அப்புறம் நாரதரா போற. என்ன வாயா? மறுபடியும் ஏண்டாத ஞாபகப்படுத்துறேன். என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ். கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு. என்னடா கலட்டா? சார் நம்ம காலேஜ்லயே ராகின்ற பேர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த கும்பல தட்டி கேட்க புதுசா ஒருத்தன் Sit down. புதுசா ஒருத்தன் Sit வந்திருக்கான் down. சார். இத விழாவா கொண்டாடணும். அதுக்கு என்னடா பண்ணா? சார் அப்படியே லீவ் விட்டுலாம் சார். இல்ல சார், இவன் உளறா சார். இன்டெஃபினிட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஸ்டாப் இட். நான்சென்ஸ். இதென்ன கிளாஸா சந்த கடையா? ஆளுக்கு ஆளு கத்திக்கிட்டு. ச்சே. சார் சார் இவன் தான் சார் அது. சரி சொல்லுங்க, இவன் தான் Silence. Silence. என்ன வடிதா கிளாஸ் விட்டு கிளம்பிட்ட? பயந்துட்டியா? பயமா? அது என் அகராதியிலே கிடையாது. அகராதி என்னடா? டிக்ஷனரி. டிக்ஷனரினா யுனிவர்சிட்டில புதுசா பாடம். கம்னுறா. சார் இப்படி வந்து உட்காருங்க சார். இங்க நம்ம 3 பேர் இருக்கோம். அவர் எங்கடா வந்து உட்காருவாரு? 2 பேர் ஆக்குறேன். போடா. சார் நீங்க வாங்க சார். வாங்க. அவன் எந்திரிக்கவே மாட்டான். உட்காருங்க. பெட்டியை கொடுங்க. உட்காருங்க சார். சார், கண்ட பசங்களை எல்லாம் கிளாஸுக்குள்ள விட்டா என்ன சார் அர்த்தம்? சார் நான் ஒன்னும் கண்டவன் இல்ல. என் பேரு ராஜா. இந்த காலேஜ்ல படிக்க வந்திருக்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்தாங்க அட்மிஷன் கார்டு. Sit down. Let us start the class. ஓகே ஓகே. ராஜா, பொட்டியும் கையுமா கிளாஸ் ரூமுக்கே வந்துட்டீங்களே. எங்க தங்கி இருக்கீங்க? இப்போதைக்கு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். மிஸ்டர் ராஜா, இனிமே நாங்க இருக்கும்போது உங்க வாயில இருந்து கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ன்ற வார்த்தையே வரக்கூடாது. இதானே வேணாங்கிறது. நம்ம எல்லாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. இதுமேல எதுக்கு வாங்க போங்கலாம்? சும்மா போடா வாடா என்ன கூப்பிடுங்க. வாங்க. வா ராஜா வா. இதுதான் எங்க அந்தப்புறம். சுப்பு, இவங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணு. இவங்க எல்லாம் எங்க முறை பொண்ணுங்க. குஷ்பு, நக்மா, ஸ்ரீதேவி. ராத்திரியில எங்களை எழுப்பி காலையில தூங்க வச்சிருவாங்க. எல்லாம் கனவுலதான். என்ன இந்த ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான், அக்ஷய் குமார் இவங்க தான் எங்க லைன்ல அடிக்கடி கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்க எப்படியாவது கட் பண்ணிடுவோம். சரி, நம்ம தங்குற இடத்தை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம படிக்க போறோமே காலேஜ், அத பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. டேய் ராஜா, காலேஜ் நட பெரிய காலேஜ். ஏதோ கிளாஸ் எடுப்பாங்க, லெக்சர்ஸ் வருவாங்க, பரீட்சை வைப்பாங்க. அதுல நாங்க ஃபெயில் ஆக போறோம். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அந்த வனிதா இருக்கிறாளே, அவதான் ரியல் ப்ராப்ளம். தெரியுமா? அவளுக்கு நம்ம காலேஜ்ல தான் தான் கிங், குயின், ஜாக், ஆஸ்ன்ற மாதிரி நினைப்பு. திமுருடா. காலேஜ்லயே அவ வச்சதுதான் சட்டமா இருக்குது. அடிக்கடி பந்தயம் கட்டுவா. நாங்க அவகிட்ட தோத்து அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவகிட்ட அழகு, அறிவு, அந்தஸ்து 3மே இருக்கு. ஆமா, இவங்கிட்ட எது இல்லையோ அதெல்லாம் அவகிட்ட இருக்கு. நீதான் அவ கொட்டத்தை எப்படியாவது அடக்கணும். ராஜா, உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைடா. இது என்ன பெரிய ராணுவ ரகசியமா? சரி ராஜா, இது நீ சத்தமா கேட்டா சொல்ல மாட்டியா? சொல்றேன். போராளே பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை தொட்டு அவங்க அப்பன் பார்த்து புட்டா அருவா பெட்டு. ஓய், யார பார்த்து பாரு. ஏய், என்னடி குரங்குகள்லாம் பல்லு இழிக்குது? பல்லுன்னு இருந்தா இழுக்குதான் ஜீவன். நீ பல்லுன்னு இருந்தா தானே இழிப்பீங்க. அந்த பல்லே இல்லாத மாதிரி ஒரு பந்தயம் வைக்கிறேன். ஆனா ஊனானா இவ ஒருத்தி பந்தயம் டார்ச்சரா இருக்குதா. பந்தயமா வேணாதாயி, ஏற்கனவே அவமானப்பட்டது போதும், ஆளை விடு. இப்படி பயந்து ஓடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஒரு பேண்ட், ஷர்ட், மீச? பேசாம இவன மாதிரி மீச எடுத்துருங்க. டென்ஷன் ஆகாத, அது உன் உடம்பு குத்துக்காது. வனிதா, நீ ரொம்ப ஓவரா போற. என்ன பந்தயம்? அதோ நிக்கிறாருல்ல நம்ம அட்டெண்டர் வேலுசாமி,
அவரு பல்லால அவரு மூக்கையே நான் கடிக்க வைக்கிறேன், பாக்குறியா? நான் கொஞ்சம் அவசரப்பட்டனும். ஆமாண்டா. டேய் நான் அப்பவே சொன்னேன் பந்தயம் வேண்டான்னு. சும்மாடா. அது எப்படா ஒரு மனுஷனால அவன் பல்லாலே அவன் மூக்க கடிக்க முடியுமாடா? இந்த வாட்டி தப்பவே முடியாது. அவ திமிர அடக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். வனிதா, நான் பந்தயத்துக்கு ரெடி. தோத்துட்டா என்ன தண்டனை? நீ தோத்துட்டீனா கிளாஸ் முடியற வரைக்கும் பொம்பளை ட்ரெஸ்லயே இருக்கணும். ஓகே, நீ தோத்துட்டீன்னா ட்ரெஸ்ஸே இல்லாம வருவியா? நீ பண்ண திமிர்த்தனத்துக்கெல்லாம் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓகேயா? ஓகே. வேலுசாமி, இங்க வாங்க. என்னம்மா? எங்களுக்குள்ள ஒரு பந்தயம். உங்க பல்லால உங்க மூக்க கடிச்சு காட்டுங்க. அட போங்கம்மா. நான் சொல்றேன்ல. சரிம்மா, இந்தா இது புடி. இதோ பாருங்க, இதான் என் பல்லு, இது என் மூக்கு. என் பல்லால என் மூக்க கடிக்க போறேன். பல் செட்ட வச்சு அப்செட் பண்ணிட்டான்டா. வேண்டான்னு சொன்னல. எங்க கேட்ட? ஹே மாலா, சாமி அழைச்சிட்டு போய் அவனோட பேண்ட் ஷர்ட்டை நீ போட்டுக்கிட்டு உன்னோட பாவாடை தானே அவன்கிட்ட கொடுத்துரு. சாமி, அப்ப ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் ட்ரெஸ் மாத்த போறீங்க. என்ன நேரத்துல என்ன கேள்விடா கேக்குறீங்க? சாமி ஃபாலோ மீ. உள் பாவாடை எல்லாம் ஒழுங்கா துவைக்கிறீங்களாடி? 10 படன்றாங்களே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏண்டா, யாரா அந்த பொண்ணு புதுசா இருக்கு? நானே இப்பதான் சார் பாக்குறேன். நீ 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 இப்பதான் பாக்குறியா? ஒரு லேடி ஸ்டூடெண்ட் தைரியமா ஜென்ஸ் டாய்லெட் குள்ள நுழையறாளே. இந்த காலேஜ்ல என்னதான் நடக்குது? பாடத்தை தவிர மத்த எல்லாம் நடக்குது சார் இங்க. இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கணும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நீ முதல்ல போ. அவ இன்னைக்கு என்கிட்ட எப்படி தப்பிக்கிறான்னு பாத்து. Hey, what are you looking at, man? சைக்கிளே, காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோ What a shame. பிரின்ஸ்பாலரே, என்னத்தை கண்டு நீ பயந்து ஓடுகிறாய்? சார், நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா சார். உள்ளவாமா. டேய் நான் சாமிடா. டேய் சாமி, என்னடா இது? வனிதா கிட்ட பந்தயங்கடி, நான் தோத்து போயிட்டேன்டா. அவன் என்ன பொம்பளை விஷம் போட வச்சிட்டா. டேய், எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு அறிவே கிடையாதுடா. அவகிட்ட போய் எதுக்கு நீ போடி போடணும்? கோச்சுக்காதுடா. கோச்சுக்காத. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் கையில புடிச்சிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கான். பொறுக்கி பசங்க போட்டோ எடுக்கிறாங்க சார். இப்போ பூக்கள் நடக்கிற ஓரின சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம். சார், பூக்கள்ல தான் ஓரின சேர்க்கை நடக்க முடியும், என்கிட்ட முடியாது. நீ எங்க உட்கார்ந்திருக்க? கோதேர் கோதேர் போமா போ. நான் இங்கதான் பக்காருவேன். போ. அங்கிள். நைஸ் கேர்ள். சாமி, உன்னை ஆம்பளையா பாக்குறப்ப கூட நீ அழகா தெரியல. ஆனா பொம்பளை வேஷத்துல பாக்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. உண்மையா சொல்ல போனா என் மனசையே உங்ககிட்ட பறி கொடுத்து. ஐயோ சார், அங்கிள். சார், இங்க உட்கார்ந்தா நீங்க என்ன திட்டுறீங்க, அங்க போனா அந்த குண்டு பொண்ணு என்ன கட்டி பிடிக்குது. சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? நான் உங்களுடைய வந்துடுறேன், என்ன நீங்க வச்சுக்கிறீங்களா? சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னது? தனியா பேசணும், எல்லாரையும் போக சொல்லுங்க. எல்லாம் போங்க போங்க போங்க, கிளாஸ் ஓவர். போங்கம்மா, போங்க போங்க. போக சொல்லுங்க. போங்களேடா சீக்கிரம். அவனையும் போக சொல்லுங்க. போயடா. போ போ. நான் வந்து அட்மிஷன் ஆயிட்டேன், ஆனா இன்னும் ஃபீஸ் கட்டல சார். எனக்கு நீங்க 500 ரூபாய் கட்ட முடியுமா? இவ்வளவுதானே? இருக்கா? நீங்களே சொருகி விட்டுருங்க சார். பரவாயில்ல. ரூம்ல சாயந்தரம் தனியா தானே இருப்பீங்க? ஆமா. எது கேக்குற? தெரியாதாக்கும். அப்ப வரியா? வரியா? அதுதான். எதுக்கு? அதுக்கு
அதுக்கு ச்சீ. நான் வந்தா எதுவும் நடக்காது. ஏன்னா நான் சாமி. ஏன்டா லெக்சரர் பிரபா தேவி உன்னை அடிச்சாங்க? லவ் லெட்டர் கொடுத்தேன்ப்பா, அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏன்டா லவ் லெட்டர் கொடுத்த? இவன் எங்கடா கொடுத்தான்? பிரின்சிபால் கூட சொல்லி கொடுத்தாரு, இவன் கொடுத்தான். பாருடா வந்துட்டானுங்க. டேய் கோவிந்தராசு, கார்ல தானே வைப்பர் பாத்திருப்ப? ஆமா. பொண்ணுங்க கிட்டயும் வைப்பர் இருக்குடா. பொண்ணுங்க கிட்ட வைப்பரா? என்னடா உளர்ற? நான் உளறலடா, உண்மையத்தான் சொல்றேன். பொண்ணுங்க கிட்டயும் வைப்பர் இருக்குங்கிறேன். பொம்பளை ட்ரெஸ் போட்டு அவமானப்பட்ட பிறகும் உனக்கு புத்தி வரல? புத்தி வந்ததுனால தான் சொல்றேன். பொண்ணுங்க கிட்டயும் வைப்பர் இருக்கு. காட்டுனா ஒத்துக்குவியா? காட்டு பார்க்கலாம். அதோ பார், அதுதான் சிங்கிள் வைப்பர். ராஸ்கல். Thank you. அதுக்கு பக்கத்துல பார், அதுதான் டபுள் வைப்பர். பொறுக்கிங்க. நோ மென்ஷன். உனக்கு வெக்கமால? இப்படி அடிக்கடி அவட்ட பந்தயம் கட்டி அவமானப்பட்டு நிக்கிறீங்களே. மத்தவங்க தான் அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்கண்ணா, உங்களுக்கு என்னடா ஆச்சு? வாயில பெரம்பு வச்சு நின்னுட்டு இருக்கீங்க. பெரம்பு தாண்டா. வரம்பு மீறி இவ பண்ற அட்டுழியத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க வாயில வண்டி வண்டியா கெட்ட வார்த்தை வந்துரும். அதுக்கு பயந்துகிட்டு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா நிக்கிறோம். வச்சுக்கங்கடா வாயில. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். ஹைபிஸ் இஸ் கால்ட் செம்பருத்தி பூ. சாமி, ஸ்டாம்ப் போட்டன கம் இல்லையா? டேய், அதை ஏன்டா என்கிட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ற? அது உன் அத்தை பொண்ணு, அதுல நீ ஒட்ட போற கம். இதுல அனாவசியமா என்ன இழுக்காத. நான் எப்பயாவது ஒரு வாட்டி படிக்கிறேன், அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் கால் கம்முக்கு எங்கடா போறது? என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? சாமி, சாமி சொல்றத கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயம். வனிதா என்ன செய்ய போறா தெரியுமா? என்ன பண்ண போற? இததானடா நான் கேட்டேன். டைம் வர ஆச்சு. இந்த ஷேக்ஸ்பியர்ன்றது யாரா? எனக்கு பழக்கம் இல்லடா. ஏய், ராஜா வராருடி. சொல்றா. தெரியாதுன்றல. ஹலோ மிஸ்டர் ராஜா. ஜஸ்ட் a minute. ராஜா, அவ உன்னதான் கூப்பிடுறா. வா. இந்த பாரு, எது பேசுறதுனாலும் சீக்கிரம் பேசிட்டு வா. நானும் சுப்பிரமணியும் இன்னைக்கு சேர்ந்து படிக்க போறோம். கூப்பிட்ட மாதிரி தான். ஏய், எதுக்கா கூப்பிட்ட? ஏன் கோவமா இருக்கீங்க? நடந்ததெல்லாம் மறந்துருங்க. உங்ககிட்ட திமிரா நடந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இனிமையாவது நான் மேல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ராஜா, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குது. இதுங்களை எல்லாம் பார்த்தா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். டேய் சும்மா இருங்கடா. தப்பு செஞ்சவங்க திருந்தி வரப்போ அவங்கள நம்ம சந்தேகப்படக்கூடாது. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஓகே. நீ திருந்தினா போதும்னு நினைச்சேன், திருந்திட்ட. இனிமேல் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகே? தேங்க்ஸ் ராஜா. எல்லாரும் உட்காருங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட். இந்தாங்க ஐஸ்கிரீம். டேய் சாமி, அவங்க அன்பை காட்டுறதுக்காக நமக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம்? அல்வா கொடுப்போம்டா. சும்மாரா ராஜா, இதத்தான் தெய்வ செயல்னு சொல்றதா? பாரு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நாமளும் ஐஸ்கிரீமே வாங்கியிருக்கிறோம். ஒண்ணு செய்வோம், இந்த ஐஸ்கிரீமுக்கு பதிலா அவங்களுக்கு நாம இந்த ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். வேண்டாம்டா, நாமளும் ஐஸ்கிரீம் கொடுத்தா நல்லா இருக்காதுடா. என்னடா புரியாம பேசுற? சண்டைக்காரன் சமாதானக்காரனோட சேர்ந்தா அந்த சண்டைக்காரனும் சமாதானக்காரன் ஆயிடுவான். ஆனா சமாதானக்காரன் சண்டைக்காரனோட சேர்ந்தா அந்த சமாதானக்காரனும் சண்டைக்காரன் ஆயிடுவானே. டேய் என்னடா குழப்புற? என்னடா மறுபடியும் புரியாம பேசுற? இந்த வர்றா, இதான் சண்டைக்காரன், நீ சமாதானக்காரன். இப்போ சண்டைக்காரன் சமாதானக்காரன்கிட்ட வந்துட்டான். ஆனா சமாதானக்காரன் சண்டைக்காரன்கிட்ட போவானா? போக மாட்டான். அவன் அங்கே இருந்தாலும் இவன் இங்கே வந்துருவான். இங்க இருக்கவன் அங்க போயிருவான். ஆக ரெண்டு பேருக்கும் கிடைச்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்டா போதுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சுப்பிரமணி கேட்பான். அதனால அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம். நான் மட்டும் சும்மா இருக்கணும், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு இந்த நாயும் கேட்கும். அதனால இதுக்கு ஒரு ஐஸ்கிரீம். ஆனா இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சுந்தரியும் கேட்பா. அதனால அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம். அவகிட்ட ஏற்கனவே இருந்த ஐஸ்கிரீமை இங்க வச்சாச்சு. இப்ப என்னாச்சு? சுந்தரிக்கான பையாபுரியத்தான் பிடிக்கும். ஆனா அது அங்க போயிருந்தா அவன் சும்மா இருப்பானா? பையாபுரிக்கான மாலாவத்தானே பிடிக்கும். மாலாவை பிடிச்சா போதுமா? இவங்கிட்ட இருக்காதனால அவ இங்க வந்துருவா. நீ அங்க போயிருவ. அவ இங்க வந்தா. அவ இவங்கிட்ட வந்துட்டான். இவன் அவங்கிட்ட போயிட்டான். எவா எவங்கிட்ட போனான்? குண்டு கிட்ட வையாபுரி போயிட்டான். வையாபுரி கிட்ட குண்டு போயிட்டான். ஆனா பாலு கிட்ட சுப்பிரமணி வந்துட்டான். சுப்பிரமணி கிட்ட எவன் போனான்? எவங்கிட்ட எவன் போனான்? இப்ப நான் இங்க இருக்கேன். நீ சாப்பிடு. இந்தா, இது உனக்கு. சாப்பிடு சும்மா. இது உனக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு ரோஸ். இது உனக்கு. இது என்னோடது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் சாமி, என்னடா ஐஸ்கிரீம் கசக்குது? அது பல்லி நக்கினதா இருக்குமோ? பாப்போம். ஆமா,
ஆமா கசக்குது. சண்டையில ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்படித்தான் முதல்ல கசக்கும். நல்லா சாப்பிடுங்க. சாமி ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குடா.